வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல நைட்டு இன்னொரு பஞ்சாயத்து. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த 3 பேரும் உள்ள ஜெயிலில் போடுறாங்க, அங்கே பஞ்சாயத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, பார்வதி, திவாகர், எஃப்ஜே. திவாகரும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே கழுவி ஊற்றிட்டாங்களா மாற்றி மாற்றி. அப்படியே அவங்க கழுவி ஊற்றிப்பாங்க, ஒன்று சேர்ந்துப்பாங்க. அது அவங்க வழக்கமாக பண்ணுறது. ஆனால் நடுவில் எஃப்ஜே இருக்கார்ல, எஃப்ஜே வந்து அன்பு கேங்கு, இவங்க வந்து வம்பு கேங்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசவும் முடியாது. இப்போ இந்த மாதிரி வந்து தூக்கி ஜெயிலில் போட்டாங்கன்னா அங்கே எஃப்ஜே இல்லைன்னா அன்பு கேங்கில் இருக்கிற ஒவ்வொருத்தரையா சொல்லி 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 கழுவி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க இந்த திவாகரும் பார்வதியும். இப்போ எஃப்ஜே இருக்கிறதுனால அதை கூட பண்ண முடியாது. என்ன கொடுமடா இது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எதுவுமே பேச முடியாது. எதை பேசினாலும் இவன் அங்கே போய் சொல்லிடுவான், அது வேற மாதிரி வந்துடும் பஞ்சாயத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க கூடும்ல. ஸோ அதனால பஞ்சாயத்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி வரல பஞ்சாயத்து, ஆனால் வேற மாதிரி வந்திருக்கு. இந்த எஃப்ஜே இருக்கிறாருல, சாப்பிட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் திரும்ப நான் உள்ள போக மாட்டேன் அப்படிங்கிறாரு ஜெயிலுக்குள்ள. ஏன் ஜெயிலுக்குள்ள போக மாட்டேன்? அங்க வந்து ரூல்ல ஒபே பண்ணும்ல. இவர் வந்து போக மாட்டேங்கிறாரு. இப்ப விக்கல்ஸ் விக்ரம் வந்து அங்க வர பார்வதி வந்து புடிச்சிட்டாங்க. இதெல்லாம் நியாயமான கேள்வி தானே பார்வதி கேட்கறது. இந்த இடத்துல ரொம்ப தப்பா இருக்கு. விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், இல்ல கேப்டன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கேப்டன் கூல் அப்படின்னு தான் நமக்கு புரியல. ஏன்னா 2 பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க, 3 பேரை ஜெயிலில் போட்டாங்க, 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் மட்டும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பத்துக்கிட்டா என்னது இது? இதுதான் எல்லாத்தையும் இங்கதான் வந்து நொட்டுவான், அங்க போய் கேட்க மாட்டான். அங்க போய் கேட்கணும்னா உனக்கு பயம் இல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு பார்வதி வந்து விக்கல்ஸ் விக்ரம வச்சு செஞ்சாங்க. அப்ப செய்யும்போது வந்து இல்லை, நான் கேட்டனே, நான் போய்கிட்டு என்னப்பா நீ போறியா உள்ள அப்படின்னு கேட்டேன். போக மாட்டேன்னு சொன்னா. நீ போவே மாட்டியா அப்படின்னு கேட்டேன். முடியாது அப்படின்னா. அப்ப வீக்கெண்ட் பாத்துக்கிறியா அப்படின்னு கேட்டேன். பாத்துக்கிறேன் அப்படின்னா. அவ்வளோதான், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நாங்கள் பேசி முடிச்சிட்டுமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படி பேசி முடிச்சிட்டிங்களா? என்னடா இது? இப்படி எது இருந்தாலும் நான் வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன டாஸ்க்? யார் என்னதான் பண்ணணும்? எதுக்கு பண்ணணும்? மற்றவங்கலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. அங்கே போய் நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. கேட்கல அப்படின்னா ரூலை பிரேக் பண்ணிட்டாரு, ஒருத்தர் ஃபாலோ பண்ணல அப்படின்னா. இந்த 3 பேரும் சிறையில் அடிக்க சொன்னது இந்த 3 பேர்கிட்ட யாரு ஜட்ஜஸாக இருந்தாங்கல்ல, விக்கல்ஸ் விக்ரம், அமித், கனி, இவங்க 3 பேர் தானே. ஸோ இவங்க 3 பேருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் யார் பெஸ்ட்டு, அதாவது குறைவா இங்கே வந்து சண்டை போடாமல் கத்தாமல் நீட்டாக ஆர்குமெண்ட்டை வைக்கிறவங்க, மெச்சூர்டாக இருக்கிறவங்க நம்பர் 1லையும், லீஸ்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளைத்தனமாக நடந்துக்கிறவங்க, சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறவங்க, கத்திக்கிட்டே இருக்கிறது, பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறது. அது திவாகர், பொருந்தும், பார்வதியும் அதை பண்ணுறாங்க, எஃப்ஜே பண்ணுறா. அப்படி ரைட்டு தான். இன்னும் சிலரும் இருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கிறாங்க தான், டம்மிங்கெல்லாம் கூட உள்ளே இருக்குதான். ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க, தூக்கி வந்து உள்ளே போட்டாங்க. அதை ஃபேஸ் பண்ணணும். இல்லை மற்றவங்களாம் என்னை விட மோசமாக இருக்காங்களே சொல்லிட்டு அதை கிழிச்சு விடணும். அது அப்படிதான் போகணும். இப்போ எடுத்துகிட்டு வந்து 3 பேரை உள்ளே போட்டாங்க. அதில் 2 பேர் உள்ளே இருக்கிறாங்க, ஒருத்தன் வெளியே இருக்கிறான், உள்ளே போக மாட்டேங்கிறான்னா கேப்டன் கிட்ட சொல்லணும்ல. இப்போ பிக் பாஸ் வந்து என்ன சொன்னார், சபரிக்கு வந்து அங்கே இருக்கிற பொருள்லாம் கானா வினோத்தி எடுக்கும் போதெல்லாம் வந்து அந்த கிரீட்டத்தை எடுக்கும் போது, அங்கே இருக்கிற அந்த பேப்பர் எடுக்கும் போது அப்போல்லாம் வந்து சபரி வந்து சண்டைக்கு வந்துட்டு இருந்தார். அதெல்லாம் எடுக்காதீங்க, இது ஏன் வச்சாரு தெரியுமா, இது ஏன் பண்ணாரு தெரியுமா, அடுத்த டாஸ்க் இது நடக்கலாம், இது பண்ணலாம், அது நடக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு பிக் பாஸ் வந்து மறுநாள் கழுவி ஊத்துனாரு. சபரி கேப்டனா எப்போ வரணும், கேரக்டரா எப்போ இருக்கணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுங்க. நீங்க கேரக்டரா தான் இருக்கணும். இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப கேயோஸா போயிடுச்சு, அங்க வந்து டெட்லாக் சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அடுத்து எப்படி போறதுன்னு தெரியல, மூவ் பண்றதுன்னு தெரியல இதை அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் கேப்டன் வரணும். அங்கே வந்து தான் கேப்டன் வந்து அதை பண்ணணும். நீங்கள் அந்த இடத்துல வந்தால் மட்டும் போதும், மற்ற நேரங்களில் கேரக்டராக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரா. ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட அதுதானே. ஒருத்தன் வந்து ரூல் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான், இவங்க வந்து பேசுகிறாங்க நான் வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன்றான். வீக்கெண்டில் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கினாருன்னா, இல்லை பிக் பாஸ் சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறான். பிக் பாஸ் தான்டா சொன்னது உள்ளே போட சொல்லி. பிக் பாஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து சொல்வாரா? இவர் நினச்ச நேரத்துக்குலாம் இவர் ஒன்று மாற்றுவார், பிக் பாஸ் வந்து சொல்வாரா? சொல்ல மாட்டார்ல. எப்போ சொல்லியிருக்காரு பிக் பாஸ்? அதனால தானே வீட்டு தலை அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கிறது. இப்ப கூட சபரி இது வீடு வந்து உங்க கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லியிருப்பார்ல, தலை கண்ட்ரோல் தான் வீடு. ஏதாவது தப்பாச்சுன்னா மட்டும் அவர் வந்து சொல்லுவாரு. இங்க வந்து தலை தானே அதை கண்ட்ரோல் பண்ணும். ஒருத்தர் ரூல் பிரேக் பண்ணணும்ல, அவரை போயிட்டு என்ன பண்ணும், பேசி கன்வின்ஸ் பண்ணும், உள்ள தூக்கி போடணும். அதுதானே தலைமை. ஆனா அதை பண்ணாம வீக்கெண்ட்ல விஜேஎஸ் பார்த்துப்பாரு, பிக் பாஸ் சொல்லுவாரு அப்படின்னா அப்புறம் நீ என்ன தலை? அது டுபாகோர் தலை இல்ல இது. இப்ப பார்வதி வந்து ஆரம்பத்திலேயே வந்து நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டீலக்ஸ்ல அங்கே பெருக்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தொடப்பு திட்டத்தை கண்ணாடியில் அடிச்சிருப்பாங்க. அது இப்படி தட்டுவாங்கல்ல, அது நீட்டாக வர்றதுக்காக, சரிசமமாக ஆகிறதுக்காக. அப்படி தட்டும்போது கண்ணாடியில் தட்டும்போது அப்போ இஷ்யூ ஆகி நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. அதை பற்றி விஜய் எந்த கொஷனும் பண்ணல வீக்கெண்டில்.
அப்புறம் என்ன இருக்கு? அப்ப ஒழுங்கா வேலை செஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி தூக்கி போட்டு போனவங்களுக்கும் என்ன இருக்கு? நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு போயிட்டே இருக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேணும்னே பண்றாரா? இல்லைன்னா என்ன என்ன லாஜிக், என்ன ரீசன் வச்சிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. இப்போ வெற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டான் முதல் வாரத்திலேயே, வார்ன் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அடிச்சு தூக்கி போட்டு நாக் அவுட் பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னா அதையும் வந்து வார்ன் பண்ணாரு. இந்த பிக் பாஸ் டியூடு அப்படியெல்லாம் கூப்பிடாத, அண்ணன் அப்படின்லாம் கூப்பிடாது அப்படின்னாரு. அதையும் கேட்கல. இப்போ அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட்டாரு. அங்கே ஏதோ பீப் போடுற வார்த்தையெல்லாம் விட்டு திவாகர் கிட்ட தான் ஆம்பளையா இருந்தா நான் ஆம்பளை தான் எஃப்ஜே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கும் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி இஷ்டத்துக்கும் வார்த்தையை விடுறது இதெல்லாம் தப்பு, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் வந்து நீங்க ஏன் கூட நிற்க வேண்டியிருக்கும் இந்த ஸ்டேஜ்ல அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சொன்னாலும் இப்போ வந்து ரூலை பிரேக் பண்ற அப்படின்னு போறாரு. இப்போ பார்வதி வந்து ரூல் பிரேக் பண்ணதுனால தான் ஹைலைட் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம பார்வதி ஸ்டைல்லே அடிப்போம்னு நினைச்சு பண்றானா என்ன? எதுக்கு பண்றான்? அவங்க அப்ப பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல ஃபாலோ பண்ணி பிஜேஎஸ் என்ன சொல்ற போறாரு? அதிகபட்சம் இவன் இதுவரை பண்ணதுக்கெல்லாம் அவர் கேட்கும்போது அண்ணா தப்புண்ணா, அவர் சொல்றதுக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தப்புண்ணா, ஓகேண்ணா சரிண்ணா சரிண்ணா அப்படின்ட்டுருவான். ஸோ அதே போல வந்து அவர் சொல்லும் போது ஏதோ சொல்லும் போது சரிண்ணா ஓகேண்ணா 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 அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு போல இருக்கு. இந்த மாதிரி பீஸ்லாம் போட்டு புழக்கணும்ல. என்ன பண்ண போறாரோ விஜேஎஸ். அதுவும் வீக்கெண்டு கிட்ட தம்பி இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது காரணம் இருந்தா பரவாயில்ல, என்ன காரணமே இல்லாம நான் போக மாட்டேன் அப்படின்னா நான் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன்னா அப்ப விஜேஎஸ்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதா? அது ரொம்ப ஒஸ்டா இருக்குல்ல. அதுக்கு காரணம் பொறுப்பெடுத்துக்க வேண்டியது நிதானமா இங்க விக்ரமும் தான் தலையும் தான். ஆனா இங்க விக்ரம் வந்து மறுபடியும் பரு ஓகே பரு தேங்க்யூ பரு அப்படின்லாம் கத்துனார்ல. இப்ப அந்த மோடுக்கு வந்துட்டாரு அவரு. அந்த மோட்ல வந்து பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறாரு. போகும்போது நான் போய் தூக்குல தொங்குறேன் போ, யாரும் என்ன காப்பாத்தாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போறாரு. போடி அப்படின்லாம் அவரை சொல்லிட்டு போறாரு லாஸ்ட்ல. போடியா அந்த லெவலுக்கு வந்துட்டாரா இவரு. அவங்க கூட தான் போடான்னு சொல்றாங்க, சில பேர் கூட அவங்க சொல்றாங்க. பட் விக்ரம் அப்படி பேசிட்டாங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது. இங்க வந்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு பாடி லாங்குவேஜ் எல்லாம் காட்டு போயிட்டா. நான் கேட்டேன், அவங்க போல, அவர் வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன்ட்டாரு அப்படின்னா அப்புறம் எதுவுமே பண்ணவே முடியாது. அப்புறம் நீ என்னதான் பண்ணுவ? வீக்கெண்ட்ல பாக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இப்ப கண்ட்ரோல் என்கிட்ட இருக்கு, நான் சொல்றத நீ செய் அப்படின்னு தானே சொல்லணும். இப்போ பவர் யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தானே போயிட்டு சொல்லணும். அவங்கள வச்சு இதை வந்து சார்ட் அவுட் பண்ணும்ல. ஆனா இங்க பண்ணல. இங்க வந்து வார்த்தைகள் யூஸ் பண்ற வக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பார்வதி. இந்த வார்த்தைகள்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு பார்வதி கிட்ட. பட் ஆனா அவன் கேட்ட கேள்வி கரெக்ட் தானே. இங்க நாங்க வந்து ஒபே பண்ணிட்டு உள்ள படுத்துட்டு இருக்கோம், ஒருத்த மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டு போறான்னா என்ன இது? அதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்ப்பீங்கன்னா என்ன இது? அப்ப வீரத்தெல்லாம் எங்கிட்ட வந்து காட்டுவீங்களா? யார் சொல்றாங்களோ அவங்க கிட்ட தான் காட்டுவீங்களா? யார் வந்து ஒத்துக்கிறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அங்கதான் வந்து நொட்டுவீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ என்ன வேணா சொல்லு, அக்செப்ட் பண்ணி மட்டும் சொல்லாத அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா. அப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க தான் பாயிண்ட். ஆனா இந்த ரூலை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே. ஃபாலோ பண்ணாது நீ தானேப்பா, அங்க இருக்கிறாரு எஃப்ஜே அவரு தானேப்பா. ஸோ ரொம்ப தப்பா இருக்கு தம்பி. எஃப்ஜேக்கு வந்து இது பத்தாது ரோஸ்ட்லாம். விஜேஎஸ் முதல்ல இருந்து காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த முறையாச்சும் கொஞ்சம் ஹெவியா வச்சு செய்யணும், செஞ்சாதான் திருந்துவாரு தம்பி. இந்த வாரமும் பாத்தீங்கன்னா இந்த ஃபவுல் லாங்குவேஜ் பேசிருக்காரு 2 இடத்துல. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சேராரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.